மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று இரவு மும்பையிலிருந்து தொலைபேசி மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். நாளை சென்னை வருகிறேன், அதாவது இன்று காலை நான் சென்னை வருகிறேன், என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இன்று காலை நான் அவர் பார்க்க இருந்தோம். எங்கள் கட்சி அலுவலகத்தில் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நிறைய பணிகள் இருந்தது, ஆக வர முடியவில்லை. அதற்கு பிறகு மதியம் 1 மணிக்கு மேலே அவர் சந்திக்க நான் வரும்பொழுது எங்களுடைய கூட்டணி குறித்தும் தொகுதி எண்ணிக்கை பற்றியும் எந்தெந்த தொகுதி பற்றியும் நாங்கள் பேசினோம். இன்று நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வருகை உள்ளதால் எங்களுக்கு நேரம் கம்மியாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று அவரும் சென்றுள்ளார். நாங்களும் சென்று மீண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்கும். திமுக பொருளாளர் துரைமுருகனிடம் நீங்கள் தொலைபேசியில் பேசியதாகவும் திமுக கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் அவருடைய தொலைபேசியில் தெரிவித்திருக்கிறார். அவர் துரைமுருகன் தகவல் தெரிவித்திருக்கிறாரு. உங்களுக்கு கொடுப்பதற்கு போதிய சீட் அவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிற பேசுறீங்களா? திமுக கூட்டணி செல்வதற்கு உங்களுக்கு விருப்பமா? ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்த அவர் தெரிவித்திருக்காரு. அதாவது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வரைக்கும் நான் பத்திரிகையில் ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேட்டி கேட்டி நான் தரவில்லை. ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரே ஸ்டாண்ட் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தேமுதிக பிஜேபியுடன் கூட்டணி என்று எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ண பிறகு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை நாங்கள் பிஜேபியில் பேசி கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக இருக்கின்ற அதிமுகவுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அதுக்கு பிறகு அதிமுக உள்ள முக்கிய அமைச்சர்களும் துணை முதல்வரும் எல்லாம் தொலைபேசி பேசி நாங்கள் தொகுதி பற்றி பேசி கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்திட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நாங்கள் 2014 எப்படி நடந்ததோ எல்லா கட்சியும் அழைத்து ஒரே நாளில் கையெழுத்தப்பட வேண்டும் கேட்டுக்கொண்டோம். அது நடக்கவில்லை. அதனால் எங்கள் வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த நேரத்தில் திமுக சார்பில் எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் நான் அண்ணன் துரைமுருகனுடன் பேசியது உண்மைதான். நிர்வாகிகள் முருகேசன் இளங்கோவன் போய் சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன சார்? உங்க நிர்வாகிகள் முருகேசன் இளங்கோவன் போய் துரைமுருகனை சந்திச்சு பேசியிருக்காங்க. அந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7+1 கொடுத்தது அது அவங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய தேமுதிக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி எங்களுடைய பலம், எங்களுடைய கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்வதை போல எங்கள் கட்சியுடைய பலம் எங்களுக்கு தான் தெரியும். ஆகையால் எங்களுடைய கட்சிக்கு என்ன இலக்கு தேவை, எந்த எண்ணிக்கை தேவையோ அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இழுப்பறையில் கிடையாது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நம்முடைய எந்தெந்த தொகுதி எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட முடியறதுக்கு ஸ்டேஜ் வந்துருச்சு. அநேகமாக நாளை இல்லை மறுநாள் நாங்கள் அதாவது கலந்துக்கிறாரா சார்? இப்ப அங்க கலந்துக்கிறாங்களா சார்? அந்த ஸ்டேஜ் நான் பார்க்கல. அந்த படம் போட்டாங்களா இல்லையா சார்? நேற்று இரவு மத்திய அமைச்சர் சந்திப்பதற்கான திட்டம் என்று சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு பிற்பகல்ல தான் திமுக பொருளாளர் விஜயகாந்த் கலந்துக்கிறாரு. அதாவது இன்னும் கூட்டணி பேசியே இருக்கும். தொகுதி இன்னும் முடியவால, எண்ணிக்கை முடியவாகல. இதெல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் பிஜேபி கூட்டம் இன்னும் மோடி அவர்கள் தமிழகத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வாட்டி வர போறாரு. இன்னும் கண்டிப்பாக அந்த வீட்டில் கண்டிப்பாக கலந்துக்குவோம். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலமா பேசிய துரைமுருகன் இன்று பிற்பகல்ல தான் நீங்க தொலைபேசி மூலமா பேச சொல்றாரு. நேற்றைய தினமே மத்திய அமைச்சரை சந்திப்பதற்கான திட்டம் இருக்குன்னு சொல்றீங்க. அமாவாசையின் காரணமா இன்னைக்கு காலையில் வர முடியலன்னு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு பிற்பகல்ல தான் துரைமுருகன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் திமுக கூட்டணிக்கு நாங்கள் வர இருக்கிறோம், அதிமுக கூட்டணி நாங்கள் செல்ல விருப்பமில்லை அப்படின்னு தெரிவித்ததாக சொல்லியிருக்காரு துரைமுருகன். சொல்லுகிறேன்,
நான் வந்து அண்ணன் துரைமுருகனோட பேசியது உண்மையதான். அந்த கூட்டணி பேசும் பொழுது நாங்கள் பேசியது உண்மையதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.